Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேயர்களுக்கு வணக்கம். அஜினோமோட்டோ நல்லதுங்க எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. MSG அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நாளாக அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொருளோட உண்மையான பெயர். அப்புறம் எதுக்கு அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்குறீங்களா? இப்போ எப்படி நூடுல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேகின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அது போல தான் முதல்ல MSGயை தயாரித்த நிறுவனமான அஜினோமோட்டோவை அந்த பொருளோட பேராகவே மாற்றிட்டோங்க. அஜினோமோட்டோன்னு சொல்லப்படுற MSG நிஜமாவே உடம்புக்கு கெடுதலா? பார்க்கலாம் வாங்க. 1908 இக்கெடாங்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் தான் முதல்ல இந்த MSGயை தயாரிக்கிறாரு. இந்த MSGனா மோனோசோடியம் குளூட்டமைட்டுங்கிறது தான் இதோட காம்போனன்ட். அதாவது சோடியம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நார்மலான உப்பு. இந்த குளூட்டமைட்டுங்கிறது வந்து அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய டொமேட்டோவில் இருக்குது, சீஸில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமில் இருக்குது, தாய்ப்பாலில் கூட இந்த குளூட்டமைட் இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் இது எப்படி உடம்புக்கு கெடுதலாக மாறுச்சு அப்படின்னா, இக்கடைங்கிறவர் வந்து இந்த உணவில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு சுவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணுறாரு. அப்போ தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த குளூட்டமைட்டுங்கிற ஒரு பொருள் தான் வந்து உணவுக்கு வந்து தனித்துவமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதனால் அவர் கோதுமையை நொதிக்க வச்சு அந்த கோதுமையிலேருந்து குளூட்டமைட் அப்படிங்கிற ஒரு பொருளை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறாரு. அது கூட சோடியத்தை சேர்த்து ஒரு கிறிஸ்டலைஸ்டு பவுடர் ஃபார்மேட்டுக்கு அதை கொண்டு வராரு. இந்த MSGயோட சுவைக்கு வந்து அங்கே ஜாப்பனீஸில் வந்து உமாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமாமி அப்படின்னா இந்த ப்ளசன்ட் சேவரி டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு காரம் கலந்து இனிப்பு சுவையை வந்து இது வந்து உணவுக்கு வந்து கொடுக்கப்படுது. இதுக்கு வந்து தனியாக எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. ஆனால் இதை எதில் கலக்கிறோமோ அந்த உணவோட சுவையை வந்து இது கூட்டி தரக்கூடியது. இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம நார்மலாக எப்படி சாப்பாட்டில் வந்து உப்பு போடுறதுனால அந்த உணவோட சுவையை வந்து அந்த உப்பு கூட்டி கொடுக்குதோ அதே போல தான் இது ஒரு சால்ட்டு மாதிரி தான். இந்த பொருளை உணவில் கலக்கிறதுனால ஒரு சேவரி டேஸ்ட் வந்து அந்த உணவுக்கு தருது. இது மிகப்பெரிய சக்ஸஸும் ஆச்சு. 1909 வந்து இதுக்கு பேட்டன்ட் ரைட் வாங்குறாங்க. பேட்டன்ட் ரைட் வாங்கி அஜினோமோட்டோங்கிற பேரில் வந்து இதை வந்து அதிக அளவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ், கிட்டத்தட்ட ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரியில் உள்ள கிச்சன்லேயும் வந்து இந்த MSG வந்து இடம்பெறுது. இது வந்து ஹியூஜ் சக்ஸஸ் ஆகுது. 20ஆம் நூற்றாண்டில் இது வீட்டில் இருக்கிற கிச்சன்லேருந்து கமர்ஷியல் பர்பஸ், அதாவது ஹோட்டல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகுது. ஜப்பானில் கண்டுபிடிச்சாலும் சைனாவில் வந்து இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. சைனீஸ் ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்து MSG கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த MSG கலந்ததுனால சைனீஸ் ஃபுட்டு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அந்த டைமில் தான் அமெரிக்காவில் ரயில்வே நெட்வொர்க்கை வந்து பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்காக ரயில்வே பணிகள் ஆளுங்களுக்காக சீனாவிலேருந்து நிறைய மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு மூவ் ஆகுறாங்க. அமெரிக்காவுக்கு மூவ் ஆகக்குள்ள சைனீஸோட உணவு கலாச்சாரமும் அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. அடுத்த நாட்டு கல்ச்சரோ அடுத்த இது வந்து அவங்களோட கலக்கிறத வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. 1968 ராபர்ட் ஹூமன் அப்படிங்கிறவர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றாரு. ஆனால் அது சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தொண்டை மரத்து போகிற மாதிரி இருக்குது, தலைவலி வரா மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ்லாம் வருது. இவர் என்ன நினைக்கிறார், நம்ம சாப்பிட்ட அந்த சைனீஸ் ஃபுட்டுனால தான் நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அந்த லெட்டரில் ஒரு வார்த்தையை வந்து அவர் குறிப்பிடுறாரு, சைனீஸ் ஃபுட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. இது வந்து பத்திரிகையிலலாம் வெளிவர ஆரம்பித்தோடனே நிறைய மக்கள் இல்லை நானும் சாப்பிட்டேன், எனக்கும் இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சைனீஸ் ஃபுட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் மெக்டோனல்ட்ஸ், பர்கர், KFC சிக்கன்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அது வளர்கிறதுக்கு இந்த சைனீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கெலாம் வந்து ஃபண்ட் பண்ணி இதை பற்றின ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. MSG பற்றி நிறைய ரிசர்ச்சும் நடக்குது. ஆனால் இந்த ரிசர்ச்சோட முடிவில் வந்து அவங்க வந்து ஒரு நிறைய ஆர்டிக்கலை வந்து வெளியிடுறாங்க. ஆனால் அந்த ஆர்டிக்கலில் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தெளிவாக குறிப்பிடல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சின்ன எலிகளுக்கெல்லாம் வந்து அதிக அளவு டோசேஜில் வந்து MSG கொடுக்குறாங்க. அதனால் அந்த எலிகளுக்கெல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது. ஆனால் எவ்வளோ டோசேஜ் கொடுத்தாங்க, என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிளியராக மென்ஷன் பண்ணாமல் இந்த MSG சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் வரும், அல்சிமர் வரும் அப்படின்னு வதந்தியாக இதை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலையும் பரவுது. உலகம் முழுவதிலையும் பரவி MSG வந்து ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபுட்டே வந்து ஒரு கெடுதலான ஒரு உணவு, இதை சாப்பிட்டா எல்லாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி பரவுது. இதனால தான் நிறைய இடத்துல இப்போவுமே வந்து சைனீஸ் ஃபுட் வந்து கெட்டது, ஃபாஸ்ட் ஃபுட் வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்டி வந்து உடலுக்கு தீங்கு தரக்கூடியது இல்லை, இது சாப்பிட்டா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், இதெல்லாம் சொல்கிறது வந்து தவறான ஒரு வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ தயாரிக்கக்கூடிய எம்எஸ்டி எல்லாமே வந்து கரும்பு சக்கையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து எம்எஸ்டி நல்லது தானே, இனிமேல் வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாமா, எம்எஸ்டி வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் எந்த கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வர நிறைய எம்எஸ்டியில் வந்து நிறைய கலப்படங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வைக்கிறாங்க. முறையாக பேக் பண்ணி அதோட மேனுஃபேக்சர் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லாத எந்த பொருளையும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதிக வெப்பநிலையில் வந்து அதை சமைக்கும்பொழுது அதில் இருக்கிற ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் மாறக்கூடிய நிறைய அபாயங்கள் இருக்குது. அதனால தான் பொதுவாகவே வந்து இந்த அதிக வெப்பநிலையில் சமைக்கக்கூடிய பொருட்கள் வந்து உடலுக்கு வந்து தீங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எஸ்டி வந்து எப்படி நம்ம சால்ட்டு சர்க்கரை போல தான் சொன்னேன் இல்லைங்களா, அதே போல் எப்படி இந்த சால்ட்டு சர்க்கரைலாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு கெடுதலோ அதே போல் தான் இந்த எம்எஸ்டியும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடல்நலத்திற்கு கண்டிப்பாக தீங்கு தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இப்போ சிக்கன் சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும், சில பர்டிகுலர் உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா வந்து அலர்ஜி இருக்கும் இல்லையா, அதே போல் இந்த எம்எஸ்டியும் சில பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இந்த எம்எஸ்டி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த பொருளை வந்து எடுத்துக்கவே கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் எம்எஸ்டியை சாப்பிட சொல்லி உங்களுக்கு சொல்லலாம், அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எம்எஸ்டியை பற்றி இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கிட்ட வந்தது அனைத்துமே தவறு. சயின்டிஃபிக்கலாக இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அது போல் பொதுவாகவே வெளியில் வாங்கக்கூடிய உணவில் இந்த எம்எஸ்டி மட்டும் இல்லாமல் நிறைய வகையான செயற்கை கலரூட்டி அது போல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் நிறைய கலக்குறாங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அதை நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இதை போல் சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கவிபாரதி.